திசாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் போற்றி. ஆதி சிவனின் அருள் வடிவு கொண்டு அவன் வடிவில் ஆதி இறைநூல் கொண்டு இறைநூல் வடிவுதனில் சிவமகா வாழைச்சித்தன் என்ற பெரும் பேறு பெற்று வையகத்தில் இருக்கின்ற மாய கலிதனை அருள்நிலையாய் தச அவதார நிலைகளை சூழமர்த்தி அவற்றை கொண்டு தசமாவது அவதாரமாக தம்மையே மாற்றி நின்று இவ்வையக கலிதனை உள்ளுக்குள்ளிருந்து வஞ்சனைகள் ஏதும் இல்லாதவாறு ஒவ்வொரு மானிடர்களுக்குள்ளிருந்து அகற்றுகின்ற அரும்பணிதனை செய்ய வந்த சிவமகா வாழைச்சித்தனே அருஞ்சோதி நூலுக்குள் அகம் மகிழ்ந்து நின்று ஆதி நாராயணனை சுமந்து நிற்கின்ற ஆதிசேஷன் இன்று இறை நூலுக்குள் எம்மை சுமக்க வைத்து எம்மை உமக்கு வாழ்த்து நிலைகளை வழங்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் யாம் ஆதிசேஷன். ஆதிசேஷனவன் ஆதி நாராயணனை தாங்குவது போல் ஆதி நாராயணனின் அருள் வடிவாய் இருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனை சீடர்கள் இவ்வாதிசேஷன் போல் தாங்கி நிற்கின்ற அருள் நிகழ்வு சிவசபையில் சூட்சமமாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்ற நிலைதனை கண்டோம். அதுபோல் அது என் நிலையில் நிகழும் அதற்கான பலன் நிலைகள் என்ன என்ற நிலைதனை உரைக்கவிருந்தால் அது எம்மால் கூட முழுவதும் முடியாது என்று ஆதிசேஷன் உரைத்து அதில் இருக்கின்ற சிறுநிலை சூட்சம நிலையை மட்டும் உரைக்கின்றோம். சிவமகா வாழைச்சித்தனின் ஆதி நாராயணனின் அருள் வடிவு அவனுடைய யுகமாற்ற கொள்கைதனை ஏற்று நிற்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் செய்கின்ற பணிகளை சிவமகா வாழைச்சித்தன் சிவசபைக்காக சிவசபையிலிருந்து செய்கின்ற பணிகளை எல்லாம் தம் சிறமேல் மேற்கொண்டு சீடர்கள் ஏற்று செய்கின்ற பொழுது சித்தனை சூட்சமமாக தாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தாங்கி கொண்டிருந்தால் என்ன நிலை? பிரபஞ்சத்தை தாங்கும் நிலை. அந்நிலை பிரபஞ்சத்தை ஒருவன் தாங்குகின்றான் என்றால் அவன் ஆற்றல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்ற நிலையை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். சித்தனுடைய பணிதனை சீடர்கள் ஏற்று செய்கின்ற பொழுது சீடனும் சித்தனாக மாறி நிற்கின்ற அருள் நிகழ்வுதனை நிகழ்த்துகின்ற ஆதி இறைநூல் கொண்ட சித்தனே ஆதிசேஷன் வாழ்த்துகின்றோம். ஆதி இறைநூல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சிவமகா வாழைச்சித்தனை நூலாய் இருக்கின்றான் என்று பலமுறை பல ஏடுகளில் பல தருணங்களில் பல கணங்கள் உரைத்துவிட்டன. இக்கணத்திலும் உரைக்கின்றோம். நீர்தான் நூல். உம்மை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவனும் நூலாக இருக்கின்றான். நூலாக இருக்கின்றவர்கள் நூலாக வரப்போகின்றவர்கள் என்று அனைவரும் நூலோடு சித்தனை தாங்கி நிற்கின்றார்கள். சித்தனை தாங்கி இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கி இருக்கின்ற நிலை பெருநிலை என்பதை உணர்ந்து யாவரும் உயர்நிலை கொண்டு ஒவ்வொரு படிநிலைகளாக தங்கள் பரிமாணங்களை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். தம்முடைய இகலோக நிலைகளில் இருக்கின்ற நிலைகளெல்லாம் பெருநிலைகள் என்ற பொழுதும் அந்நிலைகளை விட பெருமகா இறை நிலை என்பதை உயர்நிலை என்பதை யாவரும் உணர்ந்து நின்று அந்நிலை நோக்கி செல்கின்ற பொழுது என் நிலை கிடைக்கும்? சிவநிலை கிடைக்கும். சிவநிலை கிடைத்துவிட்டால் என்ன கிடைக்கும்? ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு ஏவல் கேட்கும். பிரபஞ்சம் ஏவல் கேட்டால் என்ன நிகழும்? என்ன வேண்டுமானாலும் நிகழ்த்தலாம் நீங்கள் என்ற உயர் சக்திகளை நீங்கள் பெற்று நிற்கலாம். அதை பெற்று நிற்க சிவமகா வாழைச்சித்தனிடம் கற்று நிற்க வேண்டும். அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் அவனுக்கு முன்பு நீங்கள் பணிந்திருக்க வேண்டும். பணிந்து நிற்பது என்ன? உள்ளுக்குள் பணிய வேண்டும். மனமது தாழ வேண்டும். மனதுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலையது அகல வேண்டும். அனைத்தும் சித்தன் பார்த்து கொள்வான் என்ற உயர் நிலைக்குள் இருக்கின்ற பொழுது அனைத்தும் மிக எளிய நிலைதனில் கிட்டி நிற்கின்ற அருள் நிகழ்வுதனை யாம் ஆதிசேஷன் அகமகிழ்வோடு கண்டோம் சித்தா. அதுபோல் நூல் தாங்கவிருக்கின்ற யாவரும் சுருக்கென நூல்களை தாங்கி நிற்கின்றவாறு சூட்சம நிலைகளை கணங்களோடு இணைந்து சூட்சம ஆற்றல்தனை நூல் தாங்க போகின்ற
சீடர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்வுதனை யாம் ஆதிசேஷன் கண்டோம். கண்ட நிகழ்வு கண்டு பெருமகிழ்வு அடைகின்றோம். ஏனென்றால் நூல்கள் ஆங்காங்கு விரைவாக வளருமாயின் யுகமது விரைவாக மாறும். யுகம் விரைவாக மாறுகின்ற பொழுது இவ்யுகத்தில் நாங்கள் வெளிவர மாட்டோம் என்று இருந்த சித்தர்களும் தேவ கணங்களும் நல் உயிரின வர்க்கங்களும் கூட அதி உன்னத மனித நிலையை விட அதி உன்னத அறிவு உன்னத நிலைகளில் உயர்ந்திருக்கின்ற உயிரினங்கள் வெளிவர தொடங்கும். அவை என்ன செய்யும்? சிவசபையோடு சித்தர்களோடு சீடர்களுக்கு நல் சீடர்களாகவும் இருக்கும், சீடர்களுக்கு ஆசான்களாகவும் அதுபோன்ற விலங்கு வர்க்கங்கள் உயிரின வர்க்கங்கள் இருக்கும். அவையெல்லாம் பேரறிவு கொண்டவை. எவ்வாறு ஆதிசேஷன் நாகத்தின் வடிவில் இருந்த பொழுதும் எம்மறிவு வேறு அறிவு என்று இருக்கின்ற பொழுது அதுபோல் ஒவ்வொரு ஜீவ வர்க்கங்களிலும் வெவ்வேறு நிலை அறிவுகளில் அவை உயர்ந்தவை. அவை காண்கின்ற பரிமாண நிலைகள் வெவ்வேறு. அவ்வாறு இருக்கின்ற வர்க்க நிலைகளில் இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் உம்முடைய சிவசபை சீடர்களுக்கு துணையாக நிற்கும். இவர்கள் அவ்வுயிரினங்களுடைய இனங்களுக்கு துணையாக இருப்பார்கள். இரு இனமும் ஓர் இனமாக இணைந்து நின்று இக்கலியுகமதில் ஒன்றுக்கொன்று போட்டி பொறாமை இல்லாது அன்பு நெறிகொண்டு அற நெறிகொண்டு சிவமகா வாழைச்சித்தனின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அன்பின் வடிவாக இணைந்து நின்று அவ்வுயிரின வர்க்கங்களும் நூல்களை தாங்கி அவர்களுடைய இனங்களுக்கு அருள்நிலையாய் ஆசிகளை உரைக்கும். அவர்களுக்குள்ளிருந்தும் சிவம் உரைப்பார், சிவமகா வாழை சித்தன் உரைப்பார், அகத்தியன் உரைப்பார். அனைத்து தேவ சித்தகணங்களும் அங்கிருந்தும் சச்சங்கம் நிகழ்த்தும். அதை இங்கிருந்து செல்கின்ற சீடர்கள் கண்டிருப்பார்கள். அந்நிலைகளெல்லாம் சிவசபையில் சிவமகா வாழை சித்தனினால் நிகழ்த்தப்படும். சித்தனை உரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்தனை இவ்வாறு பெருநிகழ்வு நிகழ்த்துகின்றவனே வாழ்த்துகின்றோம். மறுநிலையில் வாழ்த்துவதற்கு ஒரு நிலையாய் உரைக்கின்றோம். இவ்வாறு மாற்று வேற்று நிலை கொண்டு பல்வேறு இனங்கள், மனிதனில் இருக்கின்ற வெவ்வேறு இனங்கள் அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிரின வர்க்கங்களில் இருக்கின்ற வெவ்வேறு இனங்கள் கூட ஒன்றாக ஒரு நிலை கொண்டு இறை நிலைதனை கண்டு சிவமகா வாழை சித்தனால் இணைக்கப்பட்டு அவை யாவும் இறை நிலையில் இருக்கின்ற இறை நூலினை தாங்கி நிற்கும். தாங்கி நிற்கின்ற பொழுது அனைவருக்குள்ளும் அன்பு குடிகொண்டிருக்கும். அன்பு குடிகொண்டிருக்கின்ற பொழுது அங்கு அரண் குடிகொண்டிருப்பார். அரண் குடிகொண்டிருந்தால் என்ன நிகழும்? ஒட்டுமொத்த அரணும் அங்கு இருக்கின்ற பொழுது இவ்வையகமதில் இவ்வு உலகமதில் இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சமதில் மீண்டும் களி வராத நிலை. ஒவ்வொருவருக்குள்ளும் களியனை வென்ற கல்கி அவதாரமாக அனைவரும் மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டிருப்பார்கள். அதனை கொண்டிருப்பார்கள். அதனை கொன்று தம்மை வென்றிருப்பார்கள் யாவரும் என்ற நிலைதனை காண வைத்த சித்தனே அகமகிழ்வோடு அதனை கண்டோம். அது நிகழ்வதை நிச்சயமாக கண்டோம் என்ற நிலைதனை உம்மை வாழ்த்து நிலைதனில் எடுத்துரைக்க வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். பெருமகா இறை நிகழ்வு கொண்ட இவ்வாதிசேஷனின் நாக வடிவு கொண்டோம் யாம். என் நாக வடிவில் இருக்கின்ற பல்வேறு நாக நிலைகளில் இருக்கின்ற சித்தர்கள் சிவசபையை நாடி வருவார்கள். சர்ப்ப சித்தனின் அருளாற்றலோடு அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்க அவன் வந்து நிற்கின்ற பொழுது அவ்வாறு நாக இனங்கள் வந்து நிற்கின்ற பொழுது அவையும் உள்ளுக்குள் இருந்து வார்த்தைகளை உதிர்க்கின்ற வார்த்தைகளை சித்தன் சிவமகா வாழை சித்தன் கேட்பான். சீடர்களும் கேட்பார்கள். உள்ளுக்குள் இருந்து அந்நாக வர்க்கங்கள் உயர்நிலை ஞான போதன நிலைகள் அவை கண்ட நிலைகளையெல்லாம் சீடர்களுக்காக இங்கும் இவ்வாறு இருக்கின்றன, அங்கு அது இருக்கின்றது, நீங்கள் இங்கு வந்து இதனை பெற்று செல்லுங்கள் என்றெல்லாம் எடுத்துரைப்பார்கள். அவர்களும் ஏடாக மாறி நிற்கின்ற நிலைகள் எல்லாம் வந்து நிற்கும். அவையெல்லாம் நிகழ்கின்ற சூட்சம நிகழ்வு இயல்பு நிலைதனில் நிகழ்வதற்கு சித்தனுடைய அருள் ஆற்றலும் ஆசியும் அதற்கு கிட்டுகின்ற பொழுது அந்நிலை நிகழும். அவ்வாறு எம்முடைய இன நிலைகளில் இருக்கின்றவர்களும் தங்களுடைய நிலை மாற்றி மனித நிலை கொண்டு யாம் எவ்வாறு மனித நிலைக்கு ஒரு நிலை சித்தனாய் வந்து நின்றோமோ, ஆதிசேஷன் எவ்வாறு மனித நிலை கொண்ட ஓர் சித்தனாக மாறி வந்தோமோ, அதுபோல் எம் நாக வடிவு கொண்டவர்களும் உயர் தவ நிலையில் இருக்கின்றவர்கள் அவ்வாறு மனித உருகொண்டு சித்தனோடு சித்தர்களாக வந்து வலம் வந்து நிற்பதையும் கண்டோம். அவ்வாறு வருகின்ற பொழுது நாகலோகத்தில் இருக்கின்ற அற்புத
மூலிகைகளை எல்லாம் சிவசபையில் சிவசோலையிலும் சிவசபைக்கு சொந்தமான சில தலங்களிலும் பாதுகாத்து சீடர்களோடு இணைந்து நின்று வளர்த்து அவற்றை இக்கலியுக மாந்தர்களை நல் புண்ணிய யுக மாந்தர்களாக மாற்றிய நிலைக்கு அதிலிருந்து பிடக நிலைகளை செய்து கொடுப்பதையும் கண்டோம். யாம் ஆதிசேஷன் அகமகிழ்வோடு அதனை கண்டு கொண்டிருந்தோம். யாம் உரைக்க எம்முடைய ஆதிசேஷனின் அவதார நிலை. ஆதிசேஷன் ஒரு சித்தனாய் அவதாரம் பூண்டோம். அச்சித்தன் உள்ளுக்குள் அவதார நிலையாக நின்று வாழ்த்த வந்த பொழுதும் உரைப்பது இன்று ஆதிசேஷனே என்று உரைத்து கணத்தை அவதார நிலையை அடக்கி வைத்து யாம் ஆதிசேஷனே தொடர்ந்து வாழ்த்துகின்றோம். சித்தா சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் பெருமகா இறை நூல்களை கொண்டிருப்பவன், இறை நூல்களை அங்கங்கு விதைத்திருப்பவன், விதைத்த அனைத்தும் விருட்சமாக வளர்வதற்கு நல் கணங்களை காவலிட்டவனே. அனைத்து கணங்களும் ஒரு நூல் வளரும் வரை காவல் இருக்கும், அடுத்து மறுநூல் வளரும் வரை காவல் இருக்கும், பின்பு இந்நூல்கள் பல்வேறு கணங்களுக்காக இவை காவல் செய்யும். ஏன் நூல்கள் கணங்களுக்கு காவல் செய்யுமா என்றால் நிச்சயமாக செய்யும். ஏனென்றால் நூல்களிடமிருந்து வருகின்ற புண்ணிய ஆற்றல் நூல்தாங்கிய சீடர்களுக்கு அல்ல, நூல்தாங்கிய சீடர்களுக்கு சிறிது அவற்றிலிருந்து வருகின்ற பெரும் புண்ணிய நிலைகள் அங்கு எக்கணங்களெல்லாம் இவற்றை வளர் நிலைகளில் பாதுகாத்தனவோ அக்கணங்களுக்கு அப்புண்ணியங்கள் தாரை வார்க்கப்பட்டு அக்கணங்கள் மீண்டும் வேறு நூல்கள் வளரும், அந்நூல்களை பாதுகாக்க செல்லும். அதற்கு இப்புண்ணியம் ஒரு வடிகாலாக அவர்களுக்கு ஓர் வடிவமைப்பாக நின்று அங்கு அதனை காத்து நிற்க அருண் நிகழ்வாய் அவற்றிற்கு ஓர் உத்வேக ஆற்றல் தனை கொடுக்கும் என்ற நிலைதனை சூட்சம நிலைகளில் இதை நீர் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர், இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். ஆதிசேஷனின் அருள் வடிவதனை காண வேண்டும். அவனுடைய பெருமகா உயர் நிலை, அவன் எவ்வாறு உருவம் கொண்டிருப்பான் என்ற நிலையை காண வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு சித்தனை காணுங்கள். சித்தனை ஆதி நாராயணனாக காண்கின்ற பொழுது சித்தனுக்கு கொடைபிடித்து இருக்கின்ற ஆதிசேஷனையும் காணலாம். சித்தனே ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் இருக்க சிவசூட்சம நூலுக்கு அருள் காவல் யாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை காணலாம். எச்சீடர்களும் எந்நேரத்திலும் எக்கணத்திலும் எங்கு அமர்ந்த பொழுதும் எமக்கு அதனை காண வேண்டும் என்று உயர் சரணாகதி கொண்டு உள்ளுக்குள் வேண்டி நின்றால் சுருக்கன யாம் நாகமாக தெரிவோம். நாகத்துக்கு கீழ் பெருவொளியாய் சித்தன் இருப்பதை காணலாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அக்காட்சிதனை கண்டோர்கள் பெரும்நிலை கொண்டவர்களாக மாறியிருப்பார்கள். இறை நூலினை கண்டவர்களாக இறை நூலினை சுமந்தவர்களாக மாறி நிற்கின்ற நிலைகளையும் கண்டோம். அக்காட்சியை எவரவர்களெல்லாம் காண்பார்கள் என்ற நிலையையும் அகமகிழ்வோடு கண்டோம் என்ற நிலையை உரைக்க வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். உள்ளூர ஒருவனுக்குள்ளும் உள்நிலைகளில் ஊற வேண்டும், அது உள்ளுக்குள் உரமாக ஊற வேண்டும். அது எவ்வுரம்? அன்பென்ற ஒரு உரம். யாம் அன்பு நெறிதனில் நடப்போம் என்ற உரத்தில் ஒவ்வொருவனும் நடையிடுகின்ற பொழுது இகலோகத்தில் அன்பென்ற நிலையில் நடையிடுகின்ற பொழுது அவன் பரலோகத்தில் இறையோடு நடையிடுகின்றான், இகலோகத்தில் இறையாகவே நடையிடுகின்றான் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு இகலோகத்தில் வாழ்கின்ற பொழுதே இறை ஆற்றல்களை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதன்படி அவர்கள் நடக்கின்ற அருள் வழிதனை காட்டுகின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். பெருமகா கற்ற நிலைகள் அனைத்தையும் இன்று உம்மை வந்து நாடிய நிலைக்கு அவர்களுக்கு கல்லா நிலைதனில் அன்பு நிலையாக வாரி வழங்கி கருணை கொண்டு இருக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். யாம் ஆதிசேஷன் கருநீல மேனியோனாய் இருக்கின்ற ஆதி நாராயணனின் அருள் வடிவாய் வந்து நிற்கின்ற வாழை சித்தனே, உம்முடைய அருளாற்றல் ஆதி நாராயணனின் தச நிலைகளில் கொண்ட அவதார நிலைகளின் பேராற்றல்களை உள்ளடக்கி இருக்கின்றன. அவற்றினுடைய ஆயுதங்கள் இருக்க அவ்வாயுத நிலைகளை விட பல்வேறு சக்தி கணங்களுடைய ஆயுதங்களும் சிவகணங்களின் ஆயுதங்களும் சித்த கணங்களின் ஆயுதங்களும் அவற்றினுடைய சித்து நிலைகளும் உமக்குள் சூட்சமமாய் அடங்கி இருக்கின்றன. சிவசூட்சம நூலாய் நீரே நூலாய் இருக்கின்றீர். அதனால் ஒட்டுமொத்தமும் உமக்குள் அடங்கியிருக்கின்றது. அவை அனைத்தையும்
காணலாம் தம் தவ நிலைகளில் சித்தனை உள்ளுக்குள் தம் சிரசின் மீது ஏற்றி வைத்து நிற்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் காணலாம் அப்பெருவடிவு நிலை. அப்பெருவடிவு நிலையை காண்பது அவ்வளவு எளிதல்ல என்ற நிலை இதனையும் உரைக்கின்றோம். ஏனென்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இன்று மனித உருவுதனில் சிவமகா வாழை சித்தனாய் காண்பது எளிது. ஆனால் யாம் உரைக்கின்ற நிலை ஒட்டுமொத்த ஆயுத வர்க்க நிலைகளையும் ஒட்டுமொத்த சித்து நிலைகளையும் கொண்ட சித்தனின் பெருமகா உக்ர வடிவுதனை காண்போர்கள் பெரும் வரம் பெற்றவர்கள் என்று உரைக்கின்றோம். அவ்வரத்தை கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம், கொடுக்க போகின்றவனே வாழ்த்துகின்றோம். கொடுத்திருக்கின்றீர், இனியும் கொடுக்க போகின்றீர் என்ற நிலைதனை உணர்ந்து வாழ்த்துகின்றோம் யாம் ஆதிசேஷன். இவ்வாறு உம்முடைய ஆற்றலின் பெரு வடிவுதனை கண்டபொழுது அவ்வடிவுதனில் இருக்கின்ற அருள் ஆற்றல்களை அவர்கள் கொண்டு வலம் வருவார்கள் என்ற நிலைதனை யாம் ஆதிசேஷன் கண்டோம். அந்நிலையினால்தான் அப்பெரு நிகழ்வுதனை காண்பது மிக அரிது. ஆனால் கண்டுவிட்டால் ஆற்றலை அவர்களும் சுமந்து நிற்பார்கள். அது எதனால் கிடைக்கும்? சரணாகதி என்ற நிலையினால் அருள் பரிசாக நீர் கொடுக்கும் நிலையென்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு அதில் இருக்கின்ற உயர் நிலைதனை உணர்ந்து ஒவ்வொருவரும் வலம் வருகின்ற பொழுது சித்தனின் அருள் வடிவு ஆற்றலை பெற்று வலம் வரலாம், சித்தனாக வலம் வரலாம், சித்தனோடு இணைந்து வலம் வரலாம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகத்தில் மனித உருகொண்டு வடிவெடுத்து விட்டீர். அவதாரம் என்று அனைத்து கணங்களும் நாளைக்கு ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு கணத்திலும் சூட்சமத்திலும் இயல்பிலும் ஆங்காங்கு இருக்கின்ற சீடர்கள் நாவிலிருந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். இறை நூலாக அமர்ந்து உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் உரைக்கின்ற பொழுது உரையாடுகின்ற பொழுது கணங்கள் உரையாடுவதை கண்டோம். அவ்வாறு கணங்கள் உரையாடுகின்ற பொழுது சித்தனின் அரும் பெருமைகள் அவன் ஆற்றவிருக்கின்ற உயர்நிலைகள் என்னவென்றெல்லாம் உரைக்கின்ற பொழுது உரைப்பது சீடர்கள், சீடர்களுக்குள் இருக்கின்ற சித்த கணங்கள் என்பதையும் தேவ கணங்கள் என்பதையும் யாம் ஆதிசேஷன் அகமகிழ்வோடு கண்டு மகிழ்ந்து நின்றோம். இதுபோல் ஒவ்வொரு நிலை கொண்டவர்களையும் சூட்சமத்தில் கணங்கள் நின்று அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், சித்தனை வந்து நாடியாயிற்று, நாடிய பின்பு இவன் நாடியிலிருந்து ஆசிகளை பெற்ற பின்பு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு கணங்களும் வேடிக்கை பார்க்கின்றன. அவர்கள் சிவசபை இதனை வேடிக்கையாக பார்த்து சென்றுவிடக்கூடாது. அவர்கள் இங்கு இருப்பதை இவ்வேளவனின் அருள் வடிவு நிலைகள் சிவசபையில் முழு ஆற்றலோடு அவனுக்கு முடிசூடிய நிலைகளில் அமர்ந்திருக்கின்றது என்ற நிலைதனை உணர்ந்து சித்தனை ஏற்று நிற்கின்ற அந்நிலைகளில் அவர்கள் இருக்கின்றார்களா என்ற நிலைதனை முழுமையாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் நடக்கின்ற இறை உரைகளை அவையும் காதூர கண்கூற கண்டு கேட்டு நிற்கின்ற நிலைதனை யாம் ஆதிசேஷன் கண்டோம், கேட்டோம். அந்நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம்மை நாடிய ஒவ்வொரு சீடர்களையும் அவர்களுடைய கர்ம வினைகளின் பால், அவர்களுடைய தர்ம நெறியின் பால், அவர்களுக்கு உயர் வள நிலைகளை வர நிலைகளாக கொடுக்கின்றவனே வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம். வானுலகம் ஆளும் சபை சபை அச்சிவ சபை வானுலகத்தில்தான் இருக்கின்றது. அது சூட்சம வெளியில் அமர்ந்திருக்கின்றது. அச்சூட்சம வெளி சூட்சம கண்களால் காணக்கூடிய வெளி. அவ்வெளி இயல்பு நிலைதனில் சித்தனை காண்கின்ற பொழுது சித்தனை மனிதனாக கண்டால் தெரியாது, சித்தனை சிவமாக காண்கின்ற பொழுது காணலாம். அவ்வுயர்நிலை ஒளிநிலை வெளிநிலையில் இருக்கின்ற சிவசபையின் பெருநிலை அவை அங்கு அனைத்தும் பெருநிலையாகத்தான் இருக்கும். காண்கின்ற மானிட சொரூப நிலைகளெல்லாம் சிறுநிலையாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற உயர்நிலைகளை இவ்வுலக மனிதர்களுக்கு நல் புண்ணியங்களை கொடுத்து காண வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் யாம் ஆதிசேஷன். அருள்நிலை வடிவாக தவநிலையில் ஒவ்வொருவரும் உயர்நிலையும் உயர்நிலையில் தவநிலையும் காண்கின்ற சீடர்கள் சீடர்களாக மாறிக்கொண்டிருப்பதையும் மாறி நின்றவர்களையும் கண்டோம். அவ்வாறு கண்ட நிலையை பல்வேறு தேவ சித்தகணங்கள் கண்டு அகமகிழ்ந்தன. உள்ளுக்குள் அகமும் அழிந்தன அவற்றிற்கு. ஏனென்றால் ஒவ்வொரு தேவ சித்தகணங்களும் யாம் செய்த தவம்தான் பெரிதென்று நினைத்து கொண்டிருக்க இங்கு அவன் ஒன்றும் செய்யவில்லை. சித்தனை ஏற்று நின்ற நிலைக்கு ஒரு நொடி அமர்கின்றான். அவ்வொரு நொடியில் அத்தேவ சித்தகணங்கள் செய்த பெருமகா இறை ஆற்றலை விட உயர் ஆற்றல் இங்கு சிவசபையில் சித்தனை ஏற்று நின்ற நிலைக்கு கிடைப்பதை கண்டு அவை அகம் மலிந்தன. அவற்றின் அகம்
அழிக்கப்பட்டு அவை அழிக்கப்பட்ட நிலையினால் அவை அகம் மகிழ்ந்து இங்கு யாமும் தவம் இருக்கின்றோம் என்று தவம் இருக்கின்றன. அவ்வாறு அவை சரணாகதி கொண்டு அக்கண சேவ சித்த கணங்கள் சரணாகதி கொண்டு சித்தனை நினைத்து சிவசபையில் அமர்கின்ற பொழுது அவை உயர்நிலை தவ ஆற்றலில் பெற்று சூட்சம நிலையில் சூட்சம ஆற்றல்களை பெருநிலையாக பெற்று அவை சூட்சம நூலினை தாங்கி நிற்கின்றவாறு அவற்றுடைய தவ ஆற்றலை பெருக்கி கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். மனித சரீரம் சூட்சம நூலினை தாங்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நிலை, ஒரு விலங்கின வர்க்கத்தில் இருக்கின்ற உயர் அறிவு கொண்ட நிலை. இந்த ஆதிசேஷனின் நாக வடிவு இருக்கின்றது போல் பல்வேறு வடிவுகளில் உயர்நிலை கொண்ட விலங்கின ஜீவ வர்க்கங்கள் இருக்கின்றன. அஜீவ வர்க்கங்கள் எல்லாம் ஜீவ நாடியாக மாற வேண்டுமென்றால் அவற்றிற்கு ஓர் ஆற்றல் தேவை. அதற்கான தவநிலைகள் வேறு, அவற்றிற்கான நிலைகள் வேறு. ஆனால் அனைத்திற்கும் சரணாகதி என்ற ஒரு நிலைதான் தீர்வு என்பதை யாம் அறிந்தோம். அதுபோல் ஒவ்வொரு நிலைகளில் இருக்கின்ற நீங்கள் கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், புராண நிலைகளில் கண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். மரங்கள் கூட உள்ளிருந்து பேசும். அவை பேசுகின்ற உயர்ஞான உரைகளை மரங்களிடமிருந்து கேட்டு பெற்று உயர் அறிவு கொண்டவர்களை கண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பெருநிலை கொண்டவர்களாக மாறி இருக்கின்றார்கள். ஆனால் அம்மரங்களெல்லாம் உள்ளுக்குள் சித்தர்கள் ஒரு சாப நிலையினால் அமர்ந்திருந்தாலோ அல்லது ஒரு மாற்று நிலையினால் அவர்கள் அவ்வடிவு பெற்றிருந்தாலோ தான் அது நிகழ்ந்திருக்கும். ஆனால் சிவசபையில் சிவமகா வாழை சித்தனின் அருள் வடிவ நிலையினால் ஒவ்வொரு கணங்களும் உயர்நிலை கொண்ட தேவ விருட்சங்கள் எல்லாம் உயர்நிலை விருட்சங்களாய் மாறி நின்று அவற்றிலிருந்து வருகின்ற இலைகளில் கூட ஏடுகளின் எழுத்துக்களை காணலாம். அம்மரங்கள் கூட ஏடுகளாக நின்று வந்து நிற்போருக்கு உயர்நிலையில் இருக்கின்றது எது என்பதை அவற்றின் இலைகளிலிருந்தும் அவற்றினுடைய தண்டு நிலைகளில் நின்று அவற்றினுடைய பட்டை நிலைகளிலும் எழுத்து நிலைகளாக அவை காட்டி நின்று அவையும் ஜீவ ஏடுகளாக மாறி நிற்பதை கண்டோம். இவ்வாறு எந்த ஜீவ நிலை ஜீவ வர்க்கங்களில் இருக்கின்ற நிலைகளையும் உயர்நிலை கொண்ட ஆதி இறை நூலாய் மாற்றும் ஆற்றல் கொண்டவனே வாழ்த்துகின்றோம். ஓர் மனிதனை ஜீவ ஏடாக மாற்றியதே பெருநிலை என்றால் யாம் உரைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த ஜீவ வர்க்கங்களையும் இறை நூலாக மாற்றும் இறையாற்றல் கொண்டவனே வாழ்த்துகின்றோம். அவ்வாறு நீர் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்தவிருக்கின்றீர். நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் உயர் நிகழ்வாக நிகழ்கின்ற பொழுது காண்பார்கள் சீடர்களே யாம் சித்தனை இவ்வளவு எளிதாக நினைத்து விட்டோமா என்ற அளவிற்கு அவர்கள் மனம் கலங்கி நிற்கின்றவாறு நீர் உயர்நிலைகளை செய்வதை யாம் கண்டிருந்தோம். அவ்வாறு பெருநிலைதனை கண்டு அகமகிழ்வோடு உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற நிலையினால் யாவரும் அகமழிந்து நிற்பதையும் அகமகிழ்வோடு யாம் கண்டோம். கண்ட நிலையை ஊர்ஜிதமாய் உண்மையாய் கணத்தில் உரைக்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். ஆதிசேஷனின் அருள் வடிவ நிலைகள் எம்முடைய இனத்தவர்களும் உம்மோடு மனித இனத்தவர்களாக மாறி நின்று உம்மோடு பயணித்து இறை நிலைக்காக தங்களை அவர்கள் தயார் செய்து கொள்வதற்கான நிலைக்கு உம்மோடு இணைந்து நின்று அவர்கள் கற்ற நிலையை உம்மை கற்று நிற்கின்ற சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருள் நிகழ்வு நிகழ்ந்தேறும். இவ்வாறு வெவ்வேறு நிகழ்வுகளில் உயர் நிகழ்வுகளை நிகழ்த்த காத்திருக்கின்ற சித்தனே காலங்களை அதற்கு கனிய செய்ய ஆணையிட்ட சித்தனே வாழ்த்துகின்றோம். எவ்வாறு எவ்வித உயிரின வர்க்கங்களின் வேறுபாடுகள் இல்லாதும் அனைத்தையும் ஒன்றாக ஒரு நிலைக்குள் ஆளுகின்ற இறைநிலை கொண்டவனே வாழ்த்துகின்றோம். சிவமாய் வந்துவிட்டீர் யாம் உரைக்கின்றோம். நந்திகணம் உரைக்க ஆசை கொண்டதினால் ஆதிசேஷன் இக்கணம் அதனையும் உரைக்கின்றோம். நந்தி நிலைகளும் ஆசி உரைக்கும் ஆதி இறை நூலாய் என்ற நிலைதனை அவன் உரைக்க அவா கொண்ட நிலையினால் யாம் ஆதிசேஷன் அதனையும் உரைத்து விடுகின்றோம். நந்தி கணங்கள் அப்பசுவர்க்க நிலைகளும் ஆதி இறை நூலினை உள்ளுக்குள் சூட்சமமாய் கொண்டிருந்து அவையும் மனிதர்கள் பேசுகின்ற மொழிதனிலும் சூட்சம பரிபாஷை மொழிகளிலும் அவை ஆசி வழங்குவதை கண்டோம். அதனை கண்டு அகம் மகிழ்ந்தோம். அதனை கண்டு மனித நிலை வர்க்கத்தில் இருப்பவர்கள் அகம் அழிவதை கண்டோம். சித்தா, உம்முடைய சித்து நிலைக்கு இதைவிட பெரு சித்து உண்டா என்று அகமகிழ்கின்றோம். அவன் உரைக்க
நினைத்ததை கண்டு அகம் மகிழ்கின்றோம். அதனை உரைத்ததிலும் யாமும் அகம் மகிழ்கின்றோம். ஏனென்றால் அதெல்லாம் நிகழ்கின்ற பொழுது பெருநிலையாக சிவசபையில் பெரும் இறை நடனம்தான் நிகழும். அது எம் சிவத்தின் திருநடனமாக இருக்கும் என்று ஆதி நாராயணனை தாங்கிய ஆதிசேஷன் வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒரு கணத்திற்குள் பல்வேறு கணநிலைகளின் ஆசிகளை இணைத்தார் போல் வழங்க வைக்கின்ற ஆதி இறைநூலை அற்புதமாக இப்பூ உலகத்திற்கு வடிவெடுத்து கொடுத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் பெருநிலையாய் பெருநிலைகள் ஒவ்வொன்றும் இறைநிலையாக காண்பிக்க அவ்விறையின் அவதார நிலை கொண்டு வந்தவனே, உம்மை இறையாக ஏற்றுக்கின்ற பொழுது உண்மையாய் ஊர்ஜிதமாய் உள்ளுக்குள் ஒவ்வொருவரும் இரக்கம் கொண்டு அவ்விறை நிலையில் உயர்நிலைதனை கண்டு நின்று தம்மை ஒவ்வொருவரும் உயர்நிலைகளில் இருக்கின்ற நிலையென்று நினைத்து கொள்ளலாம். அதைவிட பெருமகா உயர்நிலைகளில் சித்தனை ஒவ்வொரு பரிமாண நிலைகளிலும் சரணாகதி அதிகரிக்கின்ற பொழுது அவர்கள் உயர்வு நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு எல்லை என்ன? எல்லை என்பது என்ன? உயர்நிலையின் எல்லை ஒவ்வொரு பரிமாணங்களிலும் உயர்நிலை என்று உரைக்கின்றார்களே, உயர்நிலையின் எல்லை என்னவென்றால் சித்தனின் நிலைதான் உயர்நிலை எல்லை. அது சிவமகா வாழை சித்தனின் அருள்நிலை எல்லை. அது சிவநிலை எல்லை. அவ்வெல்லையை அடைவதுதான் அனைவருக்கும் நோக்கம். அவ்வெல்லையை அடைந்து விட்டால் அதனை எவ்வாறு உணர்ந்து கொள்வது? உணரலாம். எவரை கண்டாலும் மகா பஞ்சமா பாவங்கள் என்று உரைக்கின்றோமே, அதனையெல்லாம் செய்தவர்கள், அதனையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள், அவையெல்லாம் எவர் எவர் எங்கெங்கு செய்திருக்கின்றார்கள், எத்தனை நபர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற நிலைகள், அவர் இதற்கு மேல்பு எவ்வாறு இருக்கப் போகின்றார்கள், இதற்கு முன்பு இருந்த ஜென்மங்களில் எவ்வாறு இருந்தார்கள், அந்நிலைகளையெல்லாம் கண்டும் இவை அனைத்தும் அவர்களுடைய கர்ம வினையின்பால் அவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் ஓர் நாள் அவ்வினைகளெல்லாம் தீர்ந்து என் போல் சிவநிலையை அடைந்து விடுவார்கள் என்று அவர்களை கண்டு கோபமும் கொள்ளாது, அதனை கண்டு வருத்தமும் கொள்ளாது, சதா உள்ளுக்குள் அமைதி நிலையில் இருப்பது அவ்வுயர் சிவநிலை. அந்நிலையை ஒருவன் அடைவான் நிச்சயமாக சித்தனை உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது. ஏனென்றால் இன்று வருகின்ற சீடர்கள் யாம் உயர்ந்தவன், யாம் அவனை விட உயர்ந்தவன், இவனை விட யாம் உயர்ந்தவன் என்று அவர்களுடைய பல்வேறு நிலைகளை கொண்டு நிற்கின்றார்கள். யாம் ஒவ்வொன்றும் உரைக்க இயலா நிலைதனில் இருக்கின்றோம். அவர்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு நிலைகளை வைத்து அவர்கள் எடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அவன் இவனை விட உயர்ந்தவன் என்று. இங்கு எவரும் அவ்வாறு இல்லை. அவ்வாறு எடை போடுவதை விட்டுவிட்டு அனைவரும் இறை என்ற ஒரு நிலையில் அனைவரும் காண்கின்ற பொழுது அவர்கள் இறையாக மாறியிருப்பார்கள். ஒவ்வொருவருடைய ஞான நிலைகளும் அவர்களுடைய அறியாமை நிலைகளினால் அவர்கள் செய்த வினை நிலைகளினால் வந்தவை. அவை அனைத்தையும் அவர்கள் உணர்ந்து அவற்றை வேறறுக்கின்ற பணிக்காக இப்பூ உலகுதனில் அவதரித்திருக்கின்றார்கள். மனித ஜென்மமாக விலங்கின ஜென்மமாகவும் வலம் வருகின்றார்கள். மனித வடிவில் பெரும் விலங்கினங்களாக அரக்க குணம் கொண்டவர்களாக வருகின்றார்கள். அவர்களும் சிவசபை நாடி வருகின்றார்கள். அவர்களை கூட கண்டு இழிவாக நினைக்காது, அவர்களுடைய வெளித்தோற்ற நிலைகளையும் உள்தோற்ற நிலைகளையும் பெரிதாக நினைக்காது, அவர்கள் அனைத்தும் சிவத்தினால் உருவாக்கப்பட்டவை. அவைகள் யாவும் அவரவர் வினையின் பால் ஒவ்வொரு நிலைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்பத்தை அனுபவித்து கொள்ளலாம். நாளை அவர்கள் வினைக்கு துன்பம் வருமாயின் அதுவும் நிச்சயம் வரும். அதற்கு மறுநாள் வேறு இன்பம் வருமாயின் அதுவும் வரும். இவை அனைத்திற்குள்ளும் ஏற்ற தாழ்வில் அகப்படாது. இவ்வாறு ஒவ்வொரு மனிதனுடைய சுய நிலைகளில் இருக்கின்ற நிலைகளை கண்டு எவ்வித அவனை பற்றிய எடை நிலைகள், அவனுடைய வாழ்வு நிலை பற்றிய, அவனுடைய இறை நிலைக்கான அவன் பயணத்தை பற்றி ஒவ்வொரு சீடனும் பகுத்து ஆராய்வதை விட்டுவிட்டு தம்மை பகுத்து ஆராயுங்கள். தமக்குள் இருக்கின்ற பாவ நிலைகளை பகுத்து அறிந்து எரியுங்கள். அவ்வறிவை சித்தன் கொடுப்பான். சித்தனை உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது, அவ்வாறு ஏற்று நிற்கின்ற பொழுது இறை நூல் உள்ளுக்குள் ஒவ்வொருவரும் மிக எளிதாக ஏற்றுவிட முடியும். ஏற்றி நிற்கின்ற பொழுது உங்களை ஒவ்வொருவரும் அரித்து நின்று உங்களுக்குள் இருக்கின்ற
மிக அகங்கார நிலைகளையெல்லாம் மிச்சமில்லாமல் அகற்றுகின்ற பொழுது மிச்சமில்லாமல் ஒரு நொடியில் அகற்றிவிடலாம். சரணாகதி என்ற நிலை ஒரு நொடியை உணர்வது மிக அரிது. உணர்ந்துவிட்டால் அது பெருநிலை. அப்பெருநிலையை மிக விரைவாக சீடர்கள் அடைவதையும் கண்டோம் சித்தனே. அந்நிலைதனை கொடுக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு பெருமகா நிகழ்வுகளில் அனைவரையும் சிவமாக பார்க்கின்ற அச்சிவநிலையின் உயர்நிலை எதுவென்பதை எடுத்துரைக்க ஏடு திறந்து எம்மை அமர வைத்த சித்தனே, அகமகிழ்வோடு ஆதிசேஷன் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆதிசேஷனின் அற்புத நிலைகளை இன்று அதிகாலை வேலைதனில் நல் அருள் நிலையான வாழ்த்து ஆசிகளாக சிவத்தின் அருள் வடிவாய் வந்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனையும் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கின்ற கல்கி அவதாரத்தையும் இணைந்தார்போல் வாழ்த்த வைத்த சித்தனே, அகமகிழ்வோடு ஆதிசேஷன் இவ்வதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு யாம் விடைபெறுகின்றோம் இக்கணம் என்று உரைத்து உம்மை வாழ்த்தி அடி வணங்கி யாம் செல்கின்றோம் சித்தனே. சென்று வருவோம் மீண்டும் நல்நிலை கொண்டு உயர்நிலை கொண்டு இறை பெருமகா இறை நூலில் யாம் ஆதிசேஷன் அகமகிழ்வோடு மீண்டும் வந்து ஆசிகள் உரைப்போம் என்ற நிலைதனை வாக்குறுதியாக கொடுத்து செல்கின்றோம் சித்தனே. நீர் வாழி என்று வாழ்த்தி ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.